அதான் ஸ்டார்ட் ஆகுது. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற நாயன்மார்கள் வரலாறு என்கிற தலைப்பின் கீழ் இன்று அதிபத்த நாயனார் மற்றும் சாக்கிய நாயனார் இருவருடைய கதைகளை, அவருடைய கதை என்று சொல்வதை விட அவருடைய அந்த திவ்ய சரிதத்தை நாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு பெருமான் திருவருளால் நமக்கு கூட்டியுள்ளது. அடியேன் சிற்றறிவுக்கு எட்டிய சில விஷயங்களோடு சேர்த்து, ஏன்னா நமக்கு அத்தாரிட்டி, அதிகாரம் அப்படின்னு சொன்னா சேக்கிழார் தான். அவருடைய வாக்கை அடிப்படையாக கொண்டு அதற்கு மேலும் சில விஷயங்கள் ஏதாவது சின்ன சின்னதா அவர் ஒரு முறையில சொல்லியிருப்பாரு. அதை இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு புரியுற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான நிலைக்கு கொஞ்சம் கீழே இறக்கியோ அல்லது இன்னும் கொஞ்சம் விரிச்சியோ அல்லது அதை இதையும் ஒரு சம்பந்தப்படுத்தியோ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருவருடைய புராணத்தையும் இன்று பெருமான் திருவருளால் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதலிலே அதிபத்த நாயனார் அவருடைய சரிதத்தை பார்ப்போம். அவருடைய பெயரை பொதுவாக நம்முடைய நாயன்மார்களுடைய பெயர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இயற்பெயராக இல்லாமல் அது காரண பெயராகவே இருக்கிற அந்த ஒரு இதை நாம் பார்க்கிறோம். அதிபத்தர் நம்முடைய தமிழ்ல அந்த இக்கு போட்டு வர்ற விஷயங்களே கிடையாது. இதெல்லாம் சமஸ்கிருதவாதிகள் மாத்திக்கிட்டது. சக்தி அப்படி கிடையாது, சக்தி தான். சத்து அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்ல சத்தான உணவா சாப்பிடணுமியா. சத்துன்னா என்ன? பலமானது, திடமானது, நிலையானது, என்றும் அழியாதது. அதுக்கு பேரு தான் சத்து. என்றும் அழியாதது, நிலையானது, பலம் கொடுக்கக்கூடியது, அதுதான் சத்து. அந்த சத்து தான் சக்தியாகி, அது என்ன, அதை பெண்ணாக குறிக்கிறதுனால அது சக்தியாகி அது சக்தி ஆயிடுச்சு. சமஸ்கிருதத்துல சக்தி ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்க நம்ம திருமுறைகள்ல தேடினீங்கன்னா சக்தி கிடைக்காது. ஐ மீன் சக்திங்கிற வார்த்தை கிடைக்காது. அதே மாதிரி பத்தி என்றால் ஒரு விஷயத்தை பற்றி பிடிக்குதல். அந்த பத்துறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கொஞ்சம் இப்ப நம்ம கலாக்கியலா யூஸ் பண்றோம் அந்த வார்த்தைய. கைப்பற்றுறது, பற்றுதல் அப்படின்னு அதை கொஞ்சம் இது பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஆரம்பத்துல பத்துதல்னா பிடிக்கிறது தான். அந்த மாதிரி இருந்திருக்கு. போய் பத்திக்கிட்டு வா அப்படி சொல்றாங்கல்ல, நெருப்பு பத்திக்கிடுச்சுது, அதாவது பிடித்தல் அப்படிங்கிற அந்த ஒரு மீனிங்ல வரும். பத்துதல் என்றால் பிடித்தல். அது இறைவனை இறுக பிடித்துக் கொள்பவர்கள் பத்தர்கள். இப்ப பத்தர்கள் அது வேற அர்த்தமாயிடுது. அவங்களுக்கு தட்டார்கள் அப்படின்னு பேரு. தட்டி தட்டி அந்த நகைகளை செய்வார்கள். பற்ற வைப்பதனால அவர்களுக்கு பத்தர்களாகி இப்ப அவங்கதான் பத்தர்களா இருக்கிறாங்க நம்மளுடைய பேச்சு வழக்குல. பத்தர்கள் என்றால் நம்முடைய இதுல திருமுறைகள்ல அது இறைவனுடைய அன்பை பற்றி கொள்பவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளில பத்தர் என்றால் பக்தர் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அதுக்கு இணையான பதம் அது. சரியா சொல்லணும்னா அந்த பத்தர்ல இருந்து வந்ததுதான் பக்தர்ங்கிற அந்த வார்த்தை. அது சமஸ்கிருதவாதிகள் அதை கொஞ்சம் அப்படி மாத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி சக்தி, பக்தி, முக்தி இது எதுவுமே இதுல தேடினீங்கன்னா கிடைக்காது. ஏதாவது இதை நான் தேடிட்டேன் ஏற்கனவே. அது சம்பந்தமா நான் பேசியிருக்கேன். தமிழே ஆதிமொழி அப்படின்னு பேசுகின்ற அந்த இதுல பேசுகின்ற போது தமிழ்ல முத்தி, ஒரு இது முத்திருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்குவம் அடைந்து விட்டது என்று பொருள். அப்ப அடுத்தது அது பழுக்க வேண்டியதான். முத்திருச்சு, இது பழுக்க வேண்டியதான்.
முத்தி பழுத்துருச்சுது. பழுத்துருச்சுன்னா, அது ரொம்ப சுவையா இருக்கும். எல்லாருமே சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அது 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 விளைந்ததற்கான பலனை கொடுத்துட்டு அது போயிடும். அந்த மாதிரியான நிலை தான் முத்தி. அது மாதிரி ஒரு ஓகே. நான் இதுக்காகவே இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன். அதிபத்தர்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, அதிகமான பக்தியை உடையவர். அதுதான் அதனுடைய உண்மையான பொருள். அதுக்கு நான் விளக்கம் சொல்றதுக்காக சில விஷயங்கள சேர்த்தேன் நானு. ஆ அதே மாரி அ அதின்னாலே உங்களுக்கு தெரியும். அதிகமானன்றது தெரியும். இருந்தாலும் அதிகை வீரட்டம். 8 வீரத்தலங்கள் இருக்கின்றன. சிவபெருமான் ஆ வீரச்செயல் புரிந்த தலங்கள். அதிலே கொஞ்சம் அதிகமாக பெருமை பெற்றது, சிறப்பு வாய்ந்தது. அதனால அதுக்கு அதிகை வீரட்டம் என்று பெயர். அது முப்புரங்களை எரித்த இடம். இங்க பண்ருட்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திரு அதிகை வீரட்டம். அது மாரி அதிபத்தர் அப்படின்னா, மிகுந்த பக்தி உடையவர் அப்படின்னு சொ சொல்றாங்க. அப்போ மற்றவங்கலாம் குறைந்த பக்தி உடையவரா? நம்ம ஆளுங்க கேட்டுருவாங்கல்ல டக்குன்னு. அப்படி இல்ல. பார்த்தா அந்த மாரி தெரியாது. அவர் பாட்டுக்கு சாதாரணமா போயிட்டு வந்துகிட்டு இருக்கிற மாரி இருப்பார். ஆனா, அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பக்தி என்பது மிகுந்த பக்தியானது. மிகுந்த சிவபக்தியாக இருக்கிறது. இத அவர் வெளிக்கொண்டு வந்த விதம் தான் நம்ம இந்த இப்ப பார்க்க போற கதை. அ அப் சாதாரணமா இருப்பாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருப்பாரு. திரு அதிபத்தர் நீங்க இவராங்க? நெத்தியில திருநீறு போட்டிருக்கிறாரு, ருத்ராட்சம் போட்டிருக்கிறாரு. ஆனா பார்த்தா சிவசிவா, சிவசிவான்னு இது பண்ணுவாருன்னு பார்த்தா, அவர் பாட்டுக்கு சாதாரணமா வராரு, போறாரு. சாதாரணமான ஒரு மனுஷனா தானே தெரியிறாரு. ஒண்ணும் அவ்வளவு பெரிய பக்தரா தெரியலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி அல்ல. அவர் உள்ளே உள்ளே இருந்த அந்த அதிகமான அந்த பக்தியை பெருமான் வெளிக்காட்டினதுனால அவருக்கு அந்த பேரையே அதாவது என்ன சொல்றது? அ காரண பெயராக ஆதிபத்தர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் வந்து அ திருநாகை அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அது என்ன சொல்லுவாங்க? அ இதுக்கு சேரின்னு சொல்லுவாங்க. அது வந்து பேர் மறந்து போச்சு. இந்த மீனவர்கள்லாம் வாழ்கின்ற இடத்துக்கு ஒரு பேர் சொல்லுவாங்களே, டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே. டக்குன்னு எனக்கு வாயில வரமாட்டேங்குது. பரவால்ல. அது மாதிரி இதுல வந்து இங்க குறிப்பிடுகிறார். என்னது நுழைப்பாடி அப்படிங்கிறாரு. அதுக்கு தமிழ் பெயர் வந்து அதுதான். அ அ அந்த மீனவர்கள் வாழக்கூடிய அந்த குடிசைகள்லாம் போட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேரு ஏதோ ஒரு ஒரு இது வரும். அது டக்குன்னு எனக்கு வாயில வரமாட்டேங்குது. ரொம்ப யோசிச்சு பார்க்குறேன். இத நுழைப்பாடி அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதுக்கு பக்கத்துல அ கடல் கரையில இருந்தக்கூடிய அந்த சரி. அதுக்கு அது குடுப்பாருன்னு அப்ப சொல்றேன் நானு. நுழைப்பாடியில நுழைஞர் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த மீன் பிடித்துக் கொண்டு வரக்கூடியவர்கள், அவர்களுடைய அ தலைவராக இருக்கக்கூடியவர். நுழையர் தம் குலத்தில் வந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே. அந்த மீன் பிடிக்கக்கூடிய குளத்துல அத பரதவர் குலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல வந்தவர் தான் நம்முடைய அதிபத்த நாயனார். அவரு ஒரு நாளு கோயிலுக்கு போகும்போது இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் புரிதலுக்காக சேர்த்துக்கிறேன் நானு. இவருக்கு சேக்கிழாருடைய இதுல. அப்போ இறைவன் மேல உனக்கு இருக்கக்கூடிய அன்பை நீ எப்படி வெளிக்காட்டுறது அப்படின்னா, ஏதாவது அவருக்கு குடுக்கணும். எத குடுக்குறது? உன்கிட்ட என்ன இருக்கோ, அதுல எது சிறப்பானதா இருக்கோ, அத குடு. பாடல் பாடத் தெரியுமா? பாடு. உங்க வீட்ல நல்ல மலர்கள் இருக்கா? பறிச்சு கொண்டு போய் அன்போட அத தண்ணீல கழுவிட்டு, சிவசிவான்னு சொல்லி கொண்டு போய் அவருடைய காலடியில போட்டு, அப்படியே கண்ணீர் மல்க நில்லு. அதுவே போதும். அது மாரி உன்கிட்ட என்ன இருக்கோ குடு. என்ன இருக்கோ, உன்கிட்ட என்ன இருக்கோ.
ஒண்ணுமே இல்லையா? ஒரு இலைய பறிச்சு போட்டு கும்பிடு. ஒரு விளக்கு போடுறியா? போடு. ஒரு இது என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதுகள செய்யி. பெருமானுக்கு எதையாவது குடுத்தீன்னா, அது வந்து உன்னுடைய அன்பை காட்டுவது. அப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு உபதேசம் அவருக்கு நடந்திருக்கிறது. அதனால தான் அவர் அதை செய்கிறார் தொடர்ந்து. இது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இத இத கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். நம்ப சாக்கியரையும், அதிபத்த நாயனாரையும் பார்க்க போகிறோம். இருந்தாலும் அதனுடைய புரிதல் நமக்கு சரியா இருக்கணும். இப்படி குடுக்கின்ற போது நம்மளுடைய உணர்வு, மன உணர்வுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நான் சாமிக்கு செய்றேன் அப்படிங்கிற உணர்வு இல்லாம, பெருமானே எனக்கு நீ எவ்வளவோ குடுத்திருக்கிற. இதுக்கெல்லாம் நான் கைமாறு செய்ய முடியாது. "யான் இதற்கு இலன்வோர் கைம்மாறே" அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லுவார் இல்லையா? அது மாரி இதுக்கு கைமாறு நான் எதுவும் செய்ய முடியாது. ஆனாலும் ஏதோ என் கையில இருக்கிறத உனக்கு என்னுடைய அன்பின் காணிக்கையாக தருகிறேன். இதை ஏற்று அடியேனுக்கு திருவருள் புரிய வேண்டும் என்று அந்த அன்பின் காணிக்கையாக அவருக்கு குடுக்கணும். அப்படி குடுத்தோம்னா, அதை மிகுந்த சந்தோஷத்தோடு அவர் ஏற்றுக்கொள்வார். இது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என் மனதிலே தோன்றியது. அதை நான் சொல்லுகிறேன். ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து ஒரு 6 மாசம் அல்லது 8 மாசம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது இப்படி முட்டி போட்டு நகர்ற மாதிரியான நிலையில இருக்கிற குழந்தை. அதுக்கு டெய்லி அந்த அம்மா சாப்பாடு ஊட்டுவாங்க. அது சாப்பிட்டுக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. திடீர்னு என்ன நினைச்சுச்சோ தெரியல. டக்குன்னு பீச்சாங்கைய அந்த இதுல போட்டுச்சு. சாப்பாடு கொண்டுட்டு வந்த அந்த கிண்ணம் இருக்கு இல்லையா? ஊட்டிட்டு இருக்கிற கிண்ணம், அதுல போட்டுச்சு. போட்ட உடனே, "டேய் நீ சாப்பிடணும்னா சொல்லியிருக்கலாமேடா. நானே ஊட்டி விடுறேன்டா. நானு இது பண்றேன்டான்னா." அதுக்காக நான் கை போடல. உடனே இந்த கைய அந்த பீச்சங்காய எடுத்து என்ன பண்ணுச்சு? "ஆ" அப்படின்னு அம்மாட்ட குடுத்துச்சு அது. ஆக்சுவலா இந்த குழந்தையே குடுத்ததே அந்த தாய் தான். அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் போட்டு விட்டது, அதுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, தண்ணி ஊத்தி குடுக்குறது, அதுக்கு தேவையானது எல்லாம் செய்யறது அந்த தாய் தான். அந்த தாய்க்கு இதால ஒண்ணும் செய்ய முடியாது. அது குடுக்குற அந்த சாப்பாட்டிலிருந்து, இது ஒரு கைய போட்டு அது சோத்தாங்கையில போட்டு இப்படித்தான் ஊட்டணும்னு கூட தெரியாது. பீச்சாங்கைய போட்டு ஒரு உழப்பு உழப்பிட்டு எடுத்து குடுக்குது. அத அமிர்தமாக அந்த தாய் ஏற்றுக்கொள்வார். அது வள்ளுவர் அழகா சொல்லியிருக்கிறார். "அமிழ்தனும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் எனக்கு குடுக்குறியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுவாங்க. அது மாதிரி பெருமானிடத்துல எல்லாத்தையும் குடுக்கிறது அவரு. இருந்தாலும் நம்முடைய அன்பாக அவர் குடுத்ததுல ஒரு ஒரு சின்னோண்டு ஒரு விஷயத்த அந்த அன்போட நம்ம அவருக்கு குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அத அவ்வளவு பெருமையாகவும், அவ்வளவு சந்தோஷமாகவும் அவர் ஏற்றுக்கொள்வார். இதுதான் பக்தியினுடைய உயர்நிலை. அதை குறிப்பதுதான் அதிபத்த நாயனாருடைய கதையே முக்கியமா. உங்களுக்கு எல்லாருக்கும் கதை தெரியும்னாலும், எனக்கு தெரிஞ்ச மாதிரி சில விஷயங்களை நான் சேர்த்து சொல்லிட்டு வர்றேன் நான். அவரு போயி வலைய வீசுவாரு, மீன பிடிப்பாரு. பிடிச்ச உடனே அதுல வரக்கூடிய நல்ல மீனா ஒரு மீன எடுத்து விட்டுருவாரு. விட்ட உடனே எல்லாரும் சிரிப்பாங்க. "எதுக்குடா அத விடுற?" அப்படின்னுட்டு. "இது நான் சிவபெருமானுக்காக விடுறேன்." சரி மறுபடியும் வலையில போடும்போது அந்த மீன் உள்ளார வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? அது அவர் எனக்கு குடுத்தாருன்னா நான் வாங்கிக்க போறேன். நான் முதல்ல வர்ற மீன நான் தூக்கி அவருக்கு குடுத்துருவேன். இதுதான் என்னுடைய வழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு, "கிறுக்கு பைய" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவாங்க நார்மலா எல்லாரும். அந்த மாதிரியே சொல்லிட்டு எல்லா எல்லாரும் ஜ ஜ ஜோக் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இதே மாரி போயிட்டு இருந்தது. அவருடைய அந்த உண்மையான பக்தியை உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய சோதனையை பெருமான் கொடுக்கிறார். சோதனை என்றால் மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் அது வேதனையை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. சோதனைனால எல்லாருமே பயப்படுறாங்க. காரணம் என்னன்னா, நெறைய தவறுகள் செய்திருக்கிறோம். அதனால சோதனைன்னா பயமாகுது. இப்ப எங்க வீட்ல வந்து என்னது அமலாக்கத்துறை சோதனைன்னா எனக்கு ஏதாவது பயமா சொல்லுங்க? இல்ல உங்க வீட்ல அமலாக்கத்துறை சோதனைக்கு வருது, இன்கம் டாக்ஸ் சோதனைக்கு வருதுன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க? வாங்க, வாங்க. என்ன வேணும்? ஓகே இந்தா இருக்கு, இந்தா இருக்கு, இந்தா இருக்கு. இது இங்க இருக்கு. இதுக்கான பில் இந்தா இருக்கு. இதுக்கு நீங்க எப்படி வருமானம் வந்தது? இந்தா இருக்கு. எல்லாத்தையும் இது பண்ணி இதுக்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் எல்லாம் கட்டியிருக்கீங்களா? இந்தா இருக்கு. எடுத்து வச்சோனே எழுதிட்டு என்ன சொல்லுவாங்க கடைசில? சரவணன் இதுவரைக்கும் 5 வருஷமா, 10 வருஷமா, 15 வருஷத்துக்கு இன்கம் டாக்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இது பண்ணி கரெக்ட்டா இருக்கிறார் அப்படின்னு ஒரு சான்றிதழ் தருவாங்க. அது ஏதாவது கஷ்டமா நமக்கு? இதுதான் பெருமான் தரக்கூடிய சோதனை நம்மள மாதிரி அடியார் பெருமக்களுக்கு.
மற்றவங்க ஏமாத்துறவன் திருடுறவனுக்கு தான் சோதனை என்பது வேதனை. ஆனா இங்க சோதனை அப்படிங்கிறத வந்து சேக்கிழார் பெருமான் தான் ரொம்ப அற்புதமான ஒரு இதால சொல்லியிருக்கிறாரு. அதை நானும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி விரிச்சு சோதி பிளஸ் அணைய அப்படின்னு எடுத்துட்டு, அதாவது வெளிச்சம் காட்டு வெளிச்சம் போட்டு காட்டுவார். அடியாரை விளக்கம் காண்பான். அப்படித்தான் அவர் சொல்லுவாரே தவிர, அத சோதனை என்று சொல்ல மாட்டார். இத நான் ஏற்கனவே ஒரு தடவ ஒரு சிந்தனையாக நான் போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு விளக்கத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய நாடகத்தை அங்கே நடத்துகிறார். ஒரு வாரமாக இவர்கள் கடலுக்கு போகிறார்கள். மீன் கிடைக்கவில்லை. திரும்பி வந்துடுறாங்க. இவங்க மீன் கொண்டுட்டு வந்தாதான் அத வச்சுதான் இவங்க வீட்டுல சாப்பாடு. மனைவி, குழந்தைகள் எல்லாருமே வந்து பசியால வாடிக்கொண்டிருக்கிறார்கள். உற்றார், உறவினர்கள் எல்லாருமே பசியால வாடிக்கொண்டிருக்கிறார்கள். யாருக்குமே மீன் கிடைக்கவில்லை. போறாங்க. இது வலைய போடுறாங்க. எதுவுமே கிடைக்கல. வந்துடுறாங்க. இப்படி ஒரு 4 நாள், 5 நாள் ஆயிடுச்சு. அப்புறமா போய் பெருமானே அப்படின்னு சொல்லி ரொம்ப டயர்ட் ஆயி டல் ஆயிட்டார். அதாவது தன் நினைவு தப்புற அளவுக்கு ஆயிட்டார். அப்படி கொண்டு போய் ஒரு இத போட்டு எடுக்கிறாரு. பார்த்தா வைரம் இழைத்த தங்க மீன். அந்த மீன வித்தோம்னா, அந்த நாட்டையே நம்ம விலைக்கு வாங்கிரலாம். அந்த அளவுக்கு ஒரு மதிப்புள்ள ஒரு பெரிய மீன் ஒண்ணு கிடைக்குது. உடனே அப்படியே அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அத எடுத்துட்டு இருக்கும்போது, ஒருத்தர் சொல்றாரு, "அதிபத்தா, சும்மா சொல்லக்கூடாதுய்யா. நீ டெய்லி வந்து சிவார்ப்பணம், சிவார்ப்பணம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மீன விடுவிய. அதுக்கு பலனாதான்யா உனக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான மீன் கிடைச்சிருக்கு. இத கொண்டு போய் வித்தோம்னு வச்சுக்கய்யா, நம்ம இது என்னது? குப்பம், குப்பம். இப்பதான் ஞாபகம் வந்தது குப்பம்ங்கிறது. சரி, சரின்னே வருது எனக்கு. நம்ம குப்பத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே ராஜா மாரி வாழலாம்யா. வாயா, வாயா கொண்டுட்டு வாயா. உனக்கு இறைவன் நிறைய அருள் செஞ்சிருக்கிறான்யான்னு. நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன்னு சொல்லிட்டு சிவார்ப்பணம்னு அத விட்டுட்டாரு. எல்லாரும் தலையில அடிச்சுக்கிட்டு இது பண்றாங்க. "ஏய் இப்படியுமா இருப்ப?" அப்படின்னுட்டு. இல்ல, இல்ல. நான் சொன்னது சொன்னதுதான். முதல் மீனு அல்லது நல்ல மீன வந்து பெருமானுக்கு சிவார்ப்பணம்னு நான் கொடுப்பேன்னா, அத கொடுக்க தான் செய்வேன். அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி. அப்பதான் அவருடைய அந்த பக்தியை எல்லோரும் தெரிந்து கொண்டார்கள். இறைவன் இறைவியோடு ரிஷபாரூடராக வந்து அவரை அ தன்னோடு சேர்த்துக் கொள்கிறார். ஆவணி ஆயில்யத்துல என்று அவருடைய கதையை ரொம்ப அருமையாக நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறார். அப்போ அதிபத்தர் அப்படிங்கிறதுல வந்து பக்தியினுடைய இலக்கணம் சொல்லப்படுகிறது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மை அன்போடு என்றும் மாறாத அந்த நிலையிலே பெருமானிடத்திலே காட்டுகின்ற அந்த அன்புக்கு பேரு தான் பக்தி அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் உணர்ந்து கொண்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெருமானிடத்திலே பக்தியோட இருக்கவும், அப்படி இருக்க முடியலன்னாலும் பெருமானே இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்களே, அவங்கள மாதிரி நான் பக்தி செலுத்துறதற்கு எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவருடைய கதையை நிறைவு செய்து அவருடைய புராணத்தை நிறைவு செய்து அடுத்ததாக சாக்கிய நாயனார் அவர் வந்து என்னது திருசங்கமங்கை அப்படிங்கிற எங்க இருக்குன்னு தெரியல. தாளாளர் திரு சங்கமங்கையின் தகவுடைய வேளாளர் குலத்து உதித்தார். உலக நாட்டத்திலே அவ்வளவாக ஈடுபாடு இல்லாமல் நாம் யார், எதற்காக நாம் பிறந்திருக்கிறோம், எதற்காக இந்த பிறவி, இது என்ன பண்ணணும் நம்ம, அத அதனுடைய மூலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வேட்கை உடையவராக இருந்து அதற்காக இடம் வந்து அப்ப எல்லாம் காஞ்சியும் அந்த பக்கம் நாலந்தாவும் ரொம்ப ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். இங்க காஞ்சியில போய் படிப்பாங்க. அங்க பௌத்தம், சமணம், இது பௌத்த தான் சாக்கியம்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் இருந்தது. இதுல இதை பற்றி சொல்லுவதற்கு முன்பாக இப்ப நம்ம சாக்கிய நாயனார் அப்படிங்கிறதுல சொல்லுகின்ற போது, சாக்கியர் என்பது பௌத்தர்களை குறிக்கக்கூடியது.
ஆஹ் அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட கிமு 1200 அந்த ரேஞ்சில சொல்றாங்க. அப்போ ஆரியர்கள் உள்ளர வர்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து ஸ்டெஃபி புல்வெளியிலிருந்து தொடங்கி அப்படியே இந்த பக்கமா வர்றவங்க ஈரான் பக்கம் வந்து, அங்க தான் அவங்களுக்கு ஆரியர்கள் என்ற பெயரை தான் பெற்றுக் கொள்கிறார்கள். ஈரான் என்பதே ஏதோ ஏதோ ஒரு நல்ல பேர் சொன்னாரு. நம்ம மன்னன் அவர்கள் பேசுகின்ற போது ரொம்ப அருமையா சொன்னாரு. அந்த இதிலிருந்து தான் அவர்கள் அந்த பெயரை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அ என்ன சொல்றது? ஒரு நெருப்பை மூட்டி, அதிலே இதுகளை ஆடு, மாடு இதுகளை எல்லாம் வெட்டி போட்டு, அதனுடைய கறிய எடுத்து சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இத வந்து வேள்வி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வேட்டுதல். இத வந்து எப்படி அவங்க அத கொண்டுட்டு வந்தாங்கன்னு எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஆனா இந்திரன், வருணன், வாயு அது மாரி தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு, அவர்களுக்கு முதல்ல இத சமர்ப்பணம்னு சொல்லி அந்த இதுல நெருப்புல போட்டு, அதுல அது எரிஞ்சதுக்கு பிறகு இவங்க எடுத்து சாப்பிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படிதான் இருக்கணும். பிரசாதமா எடுத்துக்கணும். அதாவது மாமிசத்தை சாப்பிடுகின்ற போது, ஆ அந்த மிருக குணமானது நமக்குள்ளார வராம இருப்பதற்காக, அதை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு, அதற்கு பிறகு அந்த பிரசாதமாக எடுத்துக்கொள்வதுன்னு நெனைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்துல தான் அதை செய்திருக்க வேண்டும். இது ஈரான்ல இருந்த பழக்கம். அதை அவர்கள் கொஞ்சம் அப்படியே கைக்கொண்டு பழகிட்டு இருந்துட்டு, அதே மாரி வர்றாங்க. இங்க அ இந்தியாக்குள்ளார வருகின்ற போது, வடநாட்டிலேயே வந்து தமிழர்களுடைய இதுதான் இருக்கு. என்னது கலாச்சாரம் தான் இருக்கு, நாகரிகம் தான் இருக்கு. சிந்து சமவெளி நாகரிகம் எல்லாமே வந்து தமிழருடைய நாகரிகம் அப்படின்னு சொல்லி, இப்போதைக்கு அது ஒரு பேசுபொருளாக வந்து கொண்டிருக்கிறது. அது நம்ம அப்புறம் பின்னாடி பார்த்தோம்னா கரெக்ட்டா தான் இருக்கும். ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து அ ஆதி தமிழி எழுத்துக்களுடைய இதை ஒத்திருக்கிறது அப்படின்னுட்டும், அதே மாரி சிவபெருமானை வழிபடுவது, காளை மாடு வாகனம், அப்புறம் சிவலிங்கம் அந்த அமைப்புகள் எல்லாம் வந்து அதாவது தலையில தலையில சந்திரனை சூடிய அந்த இது கொம்பு 2 கொம்புகள வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கொம்பா அல்லது அது சந்திரனான்னு தெரியல. அது மாரி போட்டிருக்கும் அந்த சிந்து சமவெளி நாகரிக சிம்பல்ல. அந்த மாரி எல்லாம் வழிபடக்கூடிய இது வந்து அதாவது சிவனை வழிபடக்கூடியவர்கள் ஆதி தமிழர்கள் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான கருத்து. அந்த அடிப்படையில இங்க தமிழர்கள் தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட மதம்னு எதுவும் கிடையாது. அவர்கள் சிம்பிளி சிவனை வழிபட்டுட்டு, அவங்க நார்மலான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது கருத்தாக மன்னன் பதிவு பண்றார். ஒருத்தர் இது வரலாற்று ஆய்வாளர் அவரு. நெறைய இதுகள ஆய்வு பண்ணி அவர் பேசுறவரு. அவரு சொல்லுகின்ற போது அந்த மாரி சொல்றாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆரியர்கள் உள்ளர நுழைஞ்ச உடனே, அவங்க கையில வச்சிருந்த அந்த வேள்வி அப்படிங்கிற அந்த இது மூலமா இவங்க அப்பப்போ வேள்விகளை செய்து, அதில இது ஆடு, கோழி, மாடு, குதிரை எல்லாத்தையும் வெட்டி போட்டு, அது மாரி எல்லாம் எல்லாம் செய்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆ என்ன ஏன் அப்படி செய்றீங்க? அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறவங்க கேட்கும்போது, இல்ல இதெல்லாம் வெட்டி போட்டு இது பண்ணோம்னா, சாமிக்கு குடுத்தோம்னா, நமக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும். நமக்கு நெறைய நன்மைகள அவங்க தருவாங்க, அந்த தேவதைகள் எல்லாம். அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இங்க இருக்கிற ஒரு குரூப் என்ன பண்ணுதுன்னா, அத எதிர்க்குது கடுமையா. உயிர கொல்றது ஒரு இதுவாடா? ஏன்னா, ஆ விவசாயம் என்பதுதான் வந்து வேளாண்மை என்பதுதான் வந்து மனிதன் நாகரீகத்தினுடைய மேல்நிலைக்கு போயிட்டான் அப்படிங்கிறதுக்கான ஒரு அதாவது அதுல எடுத்து வச்ச முதல் படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன யோசிக்கிறான், அது ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அவன் பார்க்குறான், நம்ம மாமிசத்த சாப்பிடுறோம். மாமிசத்த சாப்பிடுற உயிரினங்கள் எத்தன இருக்கு? அதே வந்து புல்லு, காய்கறி இதுகளை எல்லாம் சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் எவ்வளவு இருக்கு? அப்போ மாமிசத்த சாப்பிடக்கூடிய உயிரினமா நம்ம இருந்தோம்னா, நம்மளும் இது மாரி அருகி போயி ஒரு காலத்துல இல்லாம போயிடுவோம். அதே வந்து தாவரங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா, மானாகட்டும், முயலாகட்டும், இதாகட்டும், குரங்காகட்டும், மற்ற இதுகளாகட்டும், அதுகள்லாம் நெறைய இருக்கு. இத கம்பேர் பண்ணும்போது இந்த மாமிசத்தை சாப்பிடக்கூடிய உயிரினங்களை விட அது அதிகமா இருக்கு. அதனால நம்ம நெறைய வரணும்னா இதுகள சாப்பிடணும் அப்படிங்கிற மாரியான ஒரு உணர்வும், எதையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த கொல்லாமை என்கிற உணர்வும், அதற்கு பிறகு அந்த பயிர்களை என்னது விவசாயம் செய்து, பாதுகாத்து வைத்து பயன்படுத்த வேண்டும் என்கிற உணர்வும்
வந்தது வேளாண்மையினுடைய அடிப்படை. அதுதான் வந்து மனிதன் நாகரிக வளர்ச்சியின் முதல் படியில் அடியெடுத்து வைத்தது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. ஓகே. அதெல்லாம் நம்ம சைடுல வச்சுக்குவோம். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இதுவும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. வேளாண்மை எல்லாம் செய்து நம்ம ஆட்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இது மாரி சொன்ன உடனே இதை எதிர்த்து ஒரு கூட்டம் கிளம்புது. அவங்கள வந்து சமணர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கொல்லக்கூடாது அப்படின்றாங்க. கொல்லக்கூடாதுன்னா அப்புறம் நீ எதையுமே கொல்ல மாட்டியா? நீ வந்து என்னது ஏர் உழுகுற கலப்பைய வச்சு, அப்படி பண்ணும்போது கீழ இருக்கிற புழு எல்லாம் செத்து போகுது. அதுவும் கொல்லாம இது கொல்லுதல் தானே அப்படின்ட்டு. நான் ஏர் உழ மாட்டேன். நான் வந்து விதைக்க மாட்டேன். நான் வந்து அத அறுக்க மாட்டேன். நான் எதையுமே செய்ய மாட்டேன். அப்ப நீ வந்து தலையில முடி இருந்துச்சுன்னா, அதுல பேன் இருக்கும். அது அரிக்கும் உனக்கு. அப்ப நீ அத குத்துனீன்னா, அது கொல்றது தானே. நான் தலையில இருக்கிற முடியெல்லாம் பிச்சு போட்டுக்கிறேன். இப்படி வர்றான் சமணன். அப்ப எதுவுமே வேண்டாம். ஒரு ட்ரெஸ் போட்டுருக்கிற, அதுக்குள்ளார ஒரு இது எறும்பு ஓடுது. ஆன்னு சொல்லிட்டு அத இது பண்ண மாட்டியா? அப்ப எனக்கு ட்ரெஸ் வேண்டாம். எப்படி? இப்படி எல்லாம் இருக்காங்க. அத இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னது மயிர் பீலி எல்லாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் கூட்டிட்டு போறது. அந்த மாரி எல்லாம் ரொம்ப டூ மச்சா கொல்லாமையில போறான். இது ஒரு சைடு போகுது. இவன் கொல்றத தவறு இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் வைதீக நெறியாளர். இவன் வந்து கொல்லுதல் பாவம், குற்றம் என்ற நெறியில அவன் வந்து சமணர்கள்ன்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கிறான். இப்படி 2 குரூப் இருக்கும்போது, இடையில 2க்கு நடுவா ஒரு இது வருது. இப்ப சமணர்களுக்கு வந்து ட்ரெஸ் கிடையாது. ட்ரெஸ் கோடு கிடையாது. என்ன ஒரு வேடம் கிடையாது. வேடமில்லா சமணம்னு சொல்லுவாரு நம்மளுடைய ஆ திருஞான சம்பந்தர். ஆ அப்படி இருக்கின்ற போது, இந்த சாக்கியர்கள், பௌத்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாரு உயிர கொல்றது தப்பு. அது செத்து போயிடுச்சுன்னா, அதுக்கு பிறகு அத சாப்பிடுறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. கொன்னா பாவம், தின்னா பூச்சி அப்படிங்கிறது பௌத்தத்தினுடைய தத்துவமாக இருக்கிறது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னை வேறுபடுத்தி காட்டிக் கொள்வதற்காக தன்னுடைய அந்த வெள்ளை நிற ஆடையில இவங்க யாரு சைவத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெண்ணிற ஆடை தான். வெண்மை நிற ஆடை தான். அததான் போட்டுக்குவாங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த வெண்ணிற ஆடையில மரப்பட்டையினுடைய சாயத்தை ஏற்றி சாயத்தை ஏற்றியவர்கள் சாக்கியர்கள் அப்படின்னு வருது. அதுதான் அ எனக்கு தெரிந்த பொருளாக தெரிகிறது. தன்னுடைய துணியில சாயத்தை ஏற்றி, அந்த சாய கலர்ல அவங்க இருக்கிறவங்க, அந்த மாரியான துணிய அணிந்திருக்கக்கூடியவர்கள் சாக்கியர்கள், பௌத்தர்கள். ஓகேயா? இவரு போயி இதுகள எல்லாம் தேடுறாரு. தேடுகின்ற போது சமணமும் அவருக்கு சரியா படல. இது வைதிகமும் சரியா படல. இது 2க்கு நடுவா இருந்ததுனால, சாக்கியத்த அவரு தேர்ந்தெடுத்துக் கொண்டார். ஆனாலும் அவருடைய என்ன சொல்றது? ஆய்வானது நிற்கவில்லை. அது தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்குது. அப்படி போகின்ற போது, என்ன சொல்றாங்க? எல்லாரும் பேசுகின்ற போது, அந்த இதுகள் வரும்ல, தத்துவ ஆ விசாரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதைப் பற்றி பேசுகின்ற போது, இவங்க என்ன சொல்றாங்க? வினை என்பது வினையினால் தான் பிறவி வருகிறது. அப்படிங்கிறதுனால வினையை முழுமையாக ஒழித்தால் பிறவி இல்லை என்பது சமணனுடைய கொள்கை. நீ வந்து வினைய முழுமையா ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு, எதுவுமே செய்யாம இருந்தேன்னா, அதுவும் தவறு. செய்ய வேண்டிய காரியங்கள செய்யணும். அ அப்படின்னு சொல்லக்கூடியது பௌத்தத்தினுடைய ஒரு இது. இங்க வந்து என்னன்னா, நீங்க வந்து இது மாரி கொன்னு, இதுல போட்டு ச அந்த தெய்வங்களுக்கெல்லாம் அர்ப்பணம் செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து வைதீக மார்க்கம். அதனால அதுலயும் போகல. கொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வினைய ஏத்திக்கிறான். அதுல தவறாச்சுதே. நான் இறைவனுக்காக கொல்றேன்னா, அது எப்படி இதாகும்? இத வந்து புத்தரை பத்தி பேசுகின்ற போது ஒரு ஐயா ஒருத்தர் பேசினார். அவரு என்ன சொல்றாரு, "ஏன்டா ஒரு ஆட்ட, மாட்ட வெட்டி இதுல போடுற. என்ன சொல்ற? உங்க அப்பன் வந்து இது இது மாரி பண்ணா உங்க அப்பன் வந்து இது சொர்க்கத்துக்கு போவான். நானும் சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்லி சொல்றேன். வெட்டி போட்டியா அந்த மாடு, ஆடு என்னடா பண்ணுச்சுன்னா, அதுவும் சொர்க்கத்துக்கு போயிடும். அப்ப ஒண்ணு பண்ணு, நேரடியா உங்க அப்பனையே வெட்டி உள்ளார போடு அப்படின்னாராம் புத்தர். அப்ப அதனால அவங்களுடைய இது ஸ்ட்ராங்கா இருந்து அது வளர்ந்தது அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். இப்ப அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது? ஒரு முற்போக்கு என்று சொல்லப்படக்கூடிய அது முற்போக்கா, பிற்போக்காங்கிறத அப்புறமா தான் நம்ம பார்த்துக்கணும். உள்ளார போய் ஆராய்ச்சி பண்ணா தான் தெரியும். அதுல செய்கின்ற போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும்" என்பது சா சாக்கியர்களுடைய கோட்பாடு. இதை தான் வந்து இதுல வச்சிருப்பாரு. ஏன்னா, ஆ நம்முடைய
இளங்கோவடிகள் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பௌத்த துறவி தானே. பௌத்த துறவியா? சமண துறவியா? சமண துறவி அவர். ஆ இதுதான் பௌத்தத்துக்கு போகும். மணிமேகலை எழுதுறது தான் வந்து உங்களுக்கு பௌத்தத்துக்கு போகும்னு நெனைக்கிறேன். புத்த மதத்தை சேர்ந்து போற மாரி. இல்லையே, அதுதான் சமணத்துல வரும். எனக்கு சரியா தெரியல. நான் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்டின்னா, ஆ சிலம்பு இருக்கு இல்லையா? சிலப்பதிகாரம். அதனுடைய 3 தத்துவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். அறம் பழித்தோர்க்கு அஃதே கூற்றாகும்." ஆ அடுத்தது வந்து, "ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும்." இந்த 3 கருத்துக்களை அடிப்படையாகக் கொண்டது தான் சிலப்பதிகாரம் அப்படின்னு இளங்கோவடிகள் சொன்னதாக நான் படித்திருக்கிறேன். அப்போ இந்த தத்துவத்த வந்து அ இது சாக்கியர்கள் வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீ செய்த வினையானது உன்னை தேடி வந்து, உன்னை பிடித்துக்கொண்டு, அதனுடைய பலனை உனக்கு தந்துவிடும்." அப்படின்னுட்டு. இப்போ எப்படி அது வரும்? அப்படின்னு யோசிக்கிறார். ஒரு ஒரு வினை செய்றோம். ஒருத்தன அடிக்கிறேன். இது என்னுடைய வினை. அடிச்ச உடனே அவன் அடி வாங்கிட்டான். இதாயிடுச்சு. முடிஞ்சு போச்சு. விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் அடிச்ச அடி எப்படி திரும்பி வந்து என்ன தேடி வந்து எனக்கு அடிய வாங்கி குடுக்கும்? அப்படின்னு அவர் தேடுகின்ற போது அவருக்கு சரியான பதில் அங்க கிடைக்கல. ஏங்க இல்ல, இல்ல, இல்ல. வரும், வரும். அது பாட்டுக்கு வரும். இல்லப்பா, ஒரு வினைய செஞ்சேன்னா, அந்த வினை வந்து முடிஞ்சு போயிடுது. அப்புறமா அது எப்படி உயிர் பெற்று வருது? அதுக்கு எங்க உயிர் இருக்கு? அது எப்படி அதுக்கு இந்த அளவுக்கு ஞானம் எங்கேருந்து வந்தது? அதுக்கு எங்க கண் இருக்கு, மூக்கு இருக்கு, காது இருக்கு. எப்படி அந்த அறிவோட வருது? அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்மளுடைய இது சைவ சித்தாந்தம் தான் அதுக்கு சரியான ஒரு விளக்கத்தை தருகிறது. அதை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. "செய்வினையும், செய்வானும், அதன் பயனும், கொடுப்பானும், மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் எனக்கொண்டே, இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லையென உய்வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார்." அவருடைய அந்த ஆய்வ தொடர்ந்து போய்க்கிட்டு இருக்கும்போது, "நீ சொல்றீல்ல, அது வரும்னு சொல்லிட்டு, எப்படி வரும்? நல்லதோ, கெட்டதோ நான் செஞ்சேன்னா, அந்த வினை முடிஞ்சு போச்சு. அந்த முடிஞ்சு போன வினை, செத்து போன வினை எப்புட்றா கிளம்பி வரும்?" அப்படின்ட்டு. அந்த வினையாக பதிவு செய்வது. அதாவது செய்கின்ற போது நல்வினை, தீவினையாக நடைபெறுகிறது. அது பதிவு செய்கின்ற போது பாவம், புண்ணியமாக பதிவு செய்யப்படுகிறது. அது பலனுக்கு வருகின்ற போது இன்பம், துன்பமாக நமக்கு பலனுக்கு வருகிறது. அப்ப இதையெல்லாம் யாரு செய்யறது? யாரு கணக்கு எழுதி, யாரு இது குடுக்குறது? அப்படிங்கிறத கேட்டோம்னா, பௌத்தத்துல அவங்கள்ட்ட இது கிடையாது. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆ இவருக்கு சிவபெருமான் மேல மிகுந்த ஆ பக்தியும், காதலும் உண்டாக பெருமானை வணங்குவதற்காக போகிறார். "பெருமானே, நான் உன்னை கண்டுகொண்டேன், கண்டுகொண்டேன், தேடிக் கண்டுகொண்டேன்." அப்படிங்கிற மாதிரி பெருமானேன்னு போய் வணங்குறதுக்கு அப்படியே கோயிலுக்குள்ள போறாரு. "யோவ் நில்லுயா, நில்லு, நில்லு. இது என்னது இது ட்ரெஸ்ஸு? இது சாக்கியன் ட்ரெஸ்ஸு. அத போட்டுக்கிட்டு ஏன் இதுக்குள்ளார வர்ற? இங்க வர்றதா இருந்தா நல்லா தாடி வளர்த்துக்கிட்டு, ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு, பட்டைய போட்டுக்கிட்டு அப்படிதான் வரணும். ஓம் நமசிவாய சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்தீன்னா தான் கோயிலுக்குள்ள அலவுடு." அப்படின்ட்டாய்ங்க. அப்பல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ என்ன வேஷத்துல நின்னாலும் சரி, என்ன கோலத்துல இருந்தாலும் சரி, சிவபெருமானை வணங்குனீன்னா அவருடைய அருள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு இவர் சொல்றார். அப்படிலாம் சொல்ல முடியாது. நீ போலி சாமியார் போன்ட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆளு வந்து சாக்கியர் சைடுலயும் இல்ல. சைவ சமயத்திலயும் வந்து ஒழுங்கா அந்த சைவ சமயத்துக்கான இது விபூதி, சாதனங்களை அணியாமல் இதா இருக்கிறதுனால, அவரு இந்த இந்த இதுலயும் சேர்க்கல. அப்ப இதுக்கும் அதுக்கும் இடையில 2 கெட்டானா இருக்கிறார். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, யாரும் போய் சாப்பாடு கேட்டாங்கன்னா, "ஓ! இந்த ஆளா? போலி சாமியாராச்சேன்னு" சொல்லிட்டு யாரும் சாப்பாடு கூட போடல அவருக்கு. அதனால அவரு வந்து இந்த சாதத்த வடிச்சுட்டு, அந்த கஞ்சிய கொண்டுட்டு வந்து கீழ ஊத்துவாங்க இல்லையா? ஊத்தும்போது, "அம்மா, அம்மா அதுலேருந்து ஒரு கைக்கு மட்டும் குடுங்கம்மா." அப்படின்னு சொல்லி வாங்கி அத குடிச்சுக்குவார். இதுதான் அவருக்கு சாப்பாடா இருந்திருக்கு. அதுக்கான ஆதாரத்த நான் சொல்றேன். ஏன்னா எங்க ஐயா சொன்னாரு. அதுக்கான ஆதாரமும் இங்க இருக்கிறது. அத சொல்றேன். அப்படி வாங்கி குடிச்சிட்டு வந்தவரு வந்து பெருமான வணங்குவாரு. "பெருமானே, உன்ன வணங்கணும்னு நெனைக்கிறேன். எவனும் கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறானே." கண்ணுக்கு தெரியிற நிலையில இருக்கிறாரு சுவாமி. அவர வந்து ஒரு பூ போட்டு வணங்கணும்னா விட மாட்டேங்கிறாங்க. அந்த பூவ எடுத்து போடுறாரு. அது 2 அடி தூரத்துக்கு மேல போமாட்டேங்குது. சாமிக்கும் அவருக்கும் இடையில 10 அடிக்கு மேல இருக்குது இது. உடனே என்ன பண்றாரு? எப்படி அவர வணங்குறது? எதையாவது போட்டு வணங்கணும்.
உடனே இப்படி 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 பார்த்தாரு. பக்கத்துல ஒரு கல்லு கிடந்துச்சுது. தூக்கி விட்டாரு. அது போய் சாமி கிட்ட விழுந்துச்சுது. ரொம்ப ஆனந்தம் அவருக்கு. அடடடடா! எவ்வளவு நல்லா இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு இத போட்டு வணங்கிட்டோம். பூ போட முடியல. பூவுக்கு பதிலா கல்ல போடுறார். பூவாக நினைத்து கல்லை தூக்கி போடுறார். அது போய் பெருமான் காலடிட்ட விழுவுது. ஒரே சந்தோஷமா வணங்கிட்டு போயிட்டாரு. அப்புறமா போயி யாரோ ஒருத்தவங்க கஞ்ச ஊத்த வந்தோனே, "அம்மா கொஞ்சோண்டு கஞ்சி குடுங்கம்மான்னு" சொல்லி, அதுல வாங்கி குடிச்சிட்டு, சந்தோஷமா போயிட்டு இருக்கிறாரு. இனிமே ஒவ்வொரு நாளும் இது மாதிரி சாமிய வணங்கிட்டு வந்து தான் நான் வந்து இந்த சோறு, எந்த சோறு? இந்த வடிச்ச கஞ்சி, வடிச்சு கீழ ஊத்துற கஞ்சிய சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு. அப்படி தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார். அது யாருக்கும் பெருசா தெரியாது. அப்போ ஒரு முறை என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப பசி, தாளாத பசி. அப்படியே வந்தாரு. போயிட்டு சாமிக்கு போய் அந்த இத போட்டு வணங்கிட்டு போனோனோனே, பசி வந்துட பத்தும் பறந்து போகுமாமே! அவருக்கு இந்த ஞாபகம் வரல அன்னைக்குன்ட்டு. அப்படியே ரொம்ப பசியா இருக்கே, ரொம்ப பசியா இருக்கேன்னு போனாரு. யாரோ ஒருத்தவங்க கஞ்சி ஊத்தும்போது, "அம்மா ஒரு நிமிஷம் கொஞ்சோண்டு குடுங்கம்மான்னு" வாங்கி, அப்படி வாயில வைக்க போனாரு. ஞாபகம் வந்துருச்சு அது. ஆஹா! உன்ன மறந்துட்டு நான் இந்த சோத்த திங்க ஆசைப்பட்டனே! அப்படின்னு அப்படியே கைய உதறி விட்டுட்டு வந்து, கதறி அழுகுறாரு சாமிகிட்ட. பெருமானே! நான் இத சாப்பிட்டுட்டு உயிர் வாழணுமா ஐயா? அ உன்ன நினைக்காம நான் இந்த சாப்பாட்ட சாப்பிடணுமா ஐயா? என்னமோ பெரிய என்னது 16 வகை கறி சாப்பாடு சாப்பிட்ட மாரி, அந்த கஞ்ச குடிக்கிறதுக்கு அவர் அவ்வளவு வேதனைப்படுறாரு. நான் உன்ன நினைக்காம இதெல்லாம் சாப்பிடணுமா நானு? எங்க ஐயா ரொம்ப அழகா சொல்லுவாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதையும் நான் இங்க சேர்த்து சொல்லிடுறேன் நான். ஒவ்வொரு முறையும் நீங்க சாப்பிடுகின்ற போது சொல்லணும், "உடம்பே, ஒவ்வொரு நாளும் சிவபெருமானை நீ நினைப்பதற்கு எனக்கு துணையாக இருப்பதனால், அவனுடைய நாமத்தை அனுதினமும் நீ சொல்லுவதனால், அவனுடைய புகழை கேட்பதற்கு நீ உதவியாக இருப்பதனால், அவருடைய உருவத்தை பார்ப்பதற்கு நீ உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தினால் உனக்கு சோறு போடுகிறேன். ஒரு நாளாவது அவனுடைய நாமத்தை நீ சொல்லவில்லை என்றால், அவனுடைய உருவத்தை நீ பார்க்கவில்லை என்றால், அவனை பாடவில்லை என்றால், அவனுக்கு வந்து நீ மலரிட்டு வழிபடவில்லை என்றால், அவனை நினைக்காம நீ இருந்துட்டீன்னா, உனக்கு சோறு கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுவாராம் அந்த உடம்புக்கு. நல்லா இருக்கு. அவரு சொல்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது. அந்த மாதிரி சாக்கிய நாயனார் இது பண்றாரு. எப்படி நான் உன்ன மறந்துட்டு போய் இந்த இந்த சாப்பாடு பெருசுன்னு போய் போனேன் ஐயா. இப்படி ஆயிட்டேன் ஐயா, இப்படி ஆயிட்டேன் ஐயா, என்ன மன்னிச்சிடுய்யான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அப்படியே தேடுறாரு. நல்ல பெரிய கல்லா இருக்கு. தூக்கி விடுறாரு. போய் டம்ன்னு சிவலிங்கத்துல மண்டையில விழு சாமியே வந்துட்டார். அம்பாளோட அங்க வந்து, "சரி, சரி. இனிமே நீ பொறுமையா உன்ன இங்க வச்சிருந்தா சரிப்பட்டு வராது. நீ வரக்கூடிய பக்குவத்துக்கு என்னுடைய திருவடிக்கு வரக்கூடிய பக்குவத்தை அடைந்து விட்டாய். இனிமே இங்க இருந்தா உனக்கு ரொம்ப துன்பமா இருக்கும். வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டார். அந்த இடத்த நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா, ஆ மாணிக்கவாசகர் வந்து இதுல சொல்லுகின்ற போது சொல்லுவார். என்னது? "தினைத்துணையும் பொறையேன் ஆக்கையின் திண்வலை." ஏன்னா நல்லா அருமையா சொல்லுவாரு. ஒரு 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 நிமிஷம் கூட இந்த உடம்புல நான் இருக்க மாட்டேன். அது இதுல இருக்க அந்த 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 உடம்புல இருந்த அந்த துன்பத்தை நான் அனுபவிக்க மாட்டேன். "என்னய்யா உனக்கு துன்பம்? என்னய்யா உனக்கு கஷ்டம்?" நானே கூட நினைக்கிறது உண்டு. என்ன உனக்கு பொண்டாட்டியா? பிள்ளையா? இது சம்பாரிச்சு கொண்டாந்து போடணுமா? இன்கம் டாக்ஸ் கட்டணுமா? வீட்டு வாடகை கட்டணுமா? ஈபி பில் கட்டணுமா? ஒண்ணுமே கிடையாது ஐயா. நல்லா ஜாலியா சந்தோஷமா இருக்க வேண்டியது ஐயா. ஆனால் எப்ப நம்ப அந்த நிலையை உயர்நிலை இன்பத்தை அனுபவித்து விட்டோமோ, அப்புறமா இது எல்லாமே நரகமா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அது அது அந்த அளவுக்கு டீப்பா இல்லன்னாலும், ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு குழந்தையாக இருக்கின்ற சமயத்துல குழந்தைகளாக இருக்கின்ற சமயத்துல நானும் அடியேனும் அதை செய்திருக்கிறேன். ஆ அந்த மருந்து பாட்டில்கள் இல்ல, அப்ப எல்லாம் நல்லா இது கிளாஸ் பாட்டில்ல ரப்பர் மூடி போட்டு வரும். அது வந்து இந்த இதுல இருந்து கொண்டுட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு வந்து இப்ப எல்லாம் அது மெடிக்கல் வேஸ்ட்ன்னு கீழ எல்லாம் போடுறது இல்ல கண்ட இடத்துல. அது கண்ட இடத்துல போட்டு வைப்பாங்க. அங்க கிடக்கும். போய் அத எடுத்துட்டு வந்து அதுக்கு எங்களுக்குள்ள சண்டை வேற. "ஏய் எனக்கு பெரிய பாட்டில் ஒண்ணு வேணும்டா. எனக்கு சின்ன பாட்டில் ஒண்ணு வேணும்டான்னு" போய் எடுத்துட்டு வந்து அதுல தண்ணிய ஊத்தி நல்லா கழுவி, அத சுத்தம் பண்ணி, அது கலர் கலரா அதுல தண்ணிய ஊத்தி வச்சுக்கிட்டு,
அத வச்சுக்கிட்டு விளையாடுறதுல அவங்க அவ்வளவு சந்தோஷம். அதே மாரி அந்த பாட்டில கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அது ஒரு அலுமினிய இது போட்டு கவர் போட்டு அந்த அந்த ரப்பர வந்து அழுத்தி பிடிச்சிருக்கும். அத இது பண்றதுக்கு ஒரு அலுமினியத்திலே சின்னதா ஒரு ரம்பம் மாரி இருக்கும். ரம்பம், ரம்பம். அதுல ஒரு ஆசை எங்களுக்கு. அந்த வயசுல. அதெல்லாம் அப்படி எடுத்துட்டு வந்து விளையாடிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் ஒரு அக்கா பார்த்துட்டு, "ஏ ச்சீ கருமம்! கண்டவனுடைய இது ரத்தம், சீலு இதெல்லாம் இருக்கும். அதுல நெறைய நோய் கிருமிகள்லாம் இருக்கும். அதுல போய் ஆடிக்கிட்டு திரியிறீங்களாடா?" அப்படின்னு புடிச்சு சத்தம் போட்டு விட்டுட்டு, "இருடா உங்க அம்மாட்ட சொல்றேன் நான்." "ஏக்கா, ஏக்கா சொல்லிறாதக்கா" அப்படின்னுட்டு, அதோட சரி. இனிமே பாரு இந்த இந்த இதுல எங்கேயாவது உங்கள பார்த்து தொலைச்சு விட்டேன் ராஸ்கலுங்களான்னு சொல்லி மிரட்டி விட்டுருச்சு. அப்போ ஆ அதனுடைய அசிங்கம் என்னான்னு தெரியாத வரைக்கும் அது வந்து நமக்கு ஒரு பெரிய பொருளாக தெரிந்தது. அது ரொம்ப இன்பம் பயக்கக்கூடியதாக இதா இருந்தது. அப்போ ஒவ்வொரு ட்ரிப்பு வீட்டுக்கு வந்து அந்த பாட்டில்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கும்போது பார்த்துட்டு, அப்படியே நைஸா யாருக்கும் தெரியாம கொண்டு போய் குப்பையில போட்டாச்சு அத. அப்போ இது 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 அசிங்கம், இது வந்து இதானது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அது நமக்கு குப்பையாக தெரியும். இல்லாவிட்டால் அது நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக தெரியும். இத இவரு சுகிசிவம் ஐயா கூட ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் ஒரு இதுக்கு சொல்றேன். ஒரு பேக் ஒண்ணு வாங்கிட்டு வந்துருக்கிறாரு. அத அவங்க பாப்பா வந்து எனக்கு வேணும் அப்படின்னு வாங்கிடுச்சாம். சரிடா வச்சுக்கன்னு சொல்லி குடுத்துட்டாங்க. அப்புறம் எங்கேயோ வெளியில போம்போது அந்த பேக் எடுத்துட்டு வாம்மா அப்படின்னு சொல்லி மனைவிட்ட சொன்ன உடனே, அத பாப்பா எங்க வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி தேடி, அதுல எடுத்தா உள்ளுக்குள்ளார இந்த டிக்கெட்டு, இது சோடா பாட்டில் மூடி, அது மாரி அந்த படங்கள் இதெல்லாம் சேர்த்து வைப்பாங்கல்ல பிள்ளைங்க, அதுவெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. அள்ளி எல்லாத்தையும் குப்பையில போட்டுட்டு வந்த உடனே, எ என்னுட்டு என்னுடைய அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தேனே, அதெல்லாம் எங்க? அழுவுதான் அந்த பிள்ளை அப்படி அழுவுதான். "ஏய்! இதெல்லாம் குப்படா." ஒரு காலத்துல எனக்கு அது வந்து பொக்கிஷமா தெரிஞ்சுச்சு. இப்ப எனக்கு அது குப்பையாக தெரிகிறது. அப்போ அவளும் வளர்ந்து பெரிய பிள்ளை ஆயிட்டான்னா, அவளுக்கு அது குப்பையா தெரியும். எப்போ ஒரு மனிதனுக்கு ஆ மேல வளர்ந்துட்டான் அப்படிங்கிறதுக்கு அறிகுறியே என்ன அப்படின்னா, இந்த கீழ்நிலை பொருட்கள் குப்பையா தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அவன் மேல வளர்ந்துட்டான்னு அர்த்தம். இது ஒரு பாயிண்டா? அடுத்தது அந்த மேலுக்கும் மேலாக போயிட்டாங்க அப்படின்னா, இந்த கீழ்நிலை விஷயங்கள் குப்பையா மட்டும் தெரியாது. ரொம்ப கஷ்டமா தெரியும். ஐயோ! என்னால இருக்க முடியாது. நான் வர்றேன். நான் உன் கூட வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்கலாம் அடம் பண்ணும் இல்லையா? அது மாதிரி அடம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப நம்ம நம்ம மாணிக்கவாசகர் சொன்ன மாரி. அதனால நீ வந்து வேற நிலைக்கு வந்துட்ட. இந்த உலகத்திலே நீ வாழக்கூடிய நிலைய தாண்டி, என்னுடைய திருவடிக்கு கீழ வாழக்கூடிய நிலைக்கு நீ வந்துட்ட. அந்த தகுதியை நீ அடைந்து விட்டாய். ஆகவே, நீ வந்து என்னுடைய திருவடிக்கு வான்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டாரு என்பதாக இந்த கதையானது ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டுள்ளது. ஆக 2 பேருடைய நாயன்மார்கள் 2 பேருடைய கதை, சரிதத்தை நாம் இன்று பார்த்தோம். இது 2லயுமே சொல்லப்பட்ட பொதுவான கருத்து என்ன என்றால், பெருமானுக்கு எதையாவது குடுக்கணும். எத குடுக்கணும்னா, எத வேணாலும் குடுக்கலாம். "பூ வச்சு கும்பிடு" அப்படின்னாரு. அதுவும் முடியலையா, ஒரு பச்சிலையாவது வச்சு கும்பிடு. "யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை." அதுக்காக நம்ம பறிச்சுட்டு வந்து தான் நான் அங்க பார்த்த உடனே அந்த பூவ அப்படியே சிவார்ப்பணம் அப்படின்னு அங்கேயே அப்படியே அத அத சாமிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு போயிடலாம். இது ஒரு கதை கூட சொல்லுவாங்க. அதாவது பஞ்சபாண்டவர்கள்ல யாரு சிறந்த சிவபக்தன் அப்படிங்கும்போது, பீமனுக்கு சிறந்த சிவபக்தன் சொல்லுவாங்க. ஆ என்ன பெரிய சிவபக்தன் வாங்க. இல்ல யாரு நெறைய பூக்கள் கொண்டு போய் சாமிகிட்ட போட்டு வணங்குறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அ அவங்கவங்களும் பெரிய பெரிய கூடையில, மூட்டையில எல்லாம் கட்டி எடுத்துட்டு போனாங்களாம். அங்க போய் பார்த்தா, அங்க மலை மாதிரி பூக்கள் குவிஞ்சு கிடந்ததாம். சாமி இது எப்படி இங்க வந்ததுன்ட்டு. நீங்க கஷ்டப்பட்டு பறிச்சு கொண்டுட்டு வந்தீங்க. பீமன் பார்க்கிற பூ எல்லாத்தையும் சிவார்ப்பணம், சிவார்ப்பணம், சிவார்ப்பணம்ட்டான். அது எல்லாம் என்னுடைய திருவடியில வந்து விழுந்துருச்சுது. அது எல்லாம் அவருக்கு அர்ப்பணம் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அத பறிச்சு தான் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே கூட நம்ம அர்ப்பணம் பண்ணிட்டு போகலாம். ஆனா அன்போட செய்யணும். நல்ல ஐடியாவா இருக்கு. போய் கீழ இறங்கி பறிச்சுட்டு வந்து இது பண்றதுக்கு. அப்படியே பார்த்தா சிவார்ப்பணம். அது மாதிரி ட்ரிக்கியா நம்ம செய்யக்கூடாது. அதுதான் வந்து அந்த வஞ்சகம்னு சொல்லி அதுக்கு பேரு. அந்த மாதிரி செய்யாம அத அன்போட செய்யணும் அப்படிங்கிறது தான். தூய்மையான அன்போட செய்யணுங்கிறது தான் அதிபத்த நாயனாரும் மற்றும் சாக்கிய நாயனாருடைய ஆ திவ்ய சரிதங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை என்று கூறி, இத்துடன் இந்த க கதைகளை நிறைவு செய்து,
உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு அ வருகிறேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு நீங்கள் உங்களுடைய இது அதாவது கை உயர்த்துற சிம்பல பிரஸ் பண்ணுங்க. சாரி இந்தா வரேன். கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் கேட்கலாம். கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லலாம். ஆ கை உயர்த்துறவங்களுக்கு, இது பண்றவங்களுக்கு மட்டும் வாய்ப்புகள் வரிசையாக வழங்கப்படும். நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன உங்களுக்கு இதா இருந்தது? எதுவும் இருந்தா நீங்க சொல்லலாம். ஓடிட்டு தான் இருக்கேன்.